கோதுமையை வச்சு இப்படி இவ்வளவு சுலபமாக செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முழு கோதுமை எடுத்திருக்கேங்க. 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கோதுமையை நல்லா 4 முறை கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி கழுவி காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணுனாலும் இந்த ரெசிபியை நம்ம சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ இந்த கோதுமையை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் அயன் பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கு நாம் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். இந்த கோதுமையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கோதுமை நல்லா படன்னு பொரியணும். அதே சமயம் நல்ல வாசம் வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கோதுமை நல்லா அப்படியே படன்னு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லா கோதுமையும் அப்படியே படன்னு பொரிய ஆரம்பித்து வறுபட்ட உடனே நம்ம சட்டுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடணும். இப்போ நல்லா வாசமும் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறம் மாறணுன்ட்டு அவசியம் கிடையாதுங்க. நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்தாலே போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே மிச்சம் இருக்கிற அந்த 1-2 கோதுமையும் பொரிஞ்சிடும். லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்ல வாசம் வருதுங்க. கமகமன்னு வாசனை வந்துட்டுருக்கு. பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே கொஞ்சம் பரப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. நல்லா சூடு ஆறட்டும். வறுத்து வச்ச கோதுமை நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளவு தான் நைஸாக அரைச்சாலும் இதை நம்ம சலிச்சிட்டு தான் பயன்படுத்தணும். நான் சலிக்கிறதுக்காக ஒரு பவுல் வச்சுட்டு அதில் நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேங்க. அதாவது ஸ்ட்ரைனர் கரண்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சலிக்கிறதுனால நான் இதை பயன்படுத்துகிறேன். நீங்கள் அதிகமாக சலிக்கணும்னா சல்லடை பயன்படுத்திக்கோங்க. இதில் நான் சேர்த்து விட்டுக்கிறேன். நான் மொத்த மாவையும் சலிச்சிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு குருணை வந்திருக்குது. இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சிட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்பீங்க, ஏன் கோதுமை இப்படி தான் நம்ம ரெடி பண்ணணுமா, கோதுமை மாவு பயன்படுத்தக்கூடாதான்னு. கடையில் விற்கிற கோதுமை மாவு பார்த்திங்கன்னா பியூர் மாவு கிடையாதுங்க. அதில் மிக்சிங் இருக்கும். அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நீங்கள் பியூரான கோதுமையை முழு கோதுமையை இந்த மாதிரி அரைச்சிட்டு செய்யும் பொழுது, அதுவும் வறுத்து அரைச்சி செய்யும் பொழுது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் இந்த மெத்தடில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை மறுபடியும் அரைச்சி சலிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் மறுபடியும் அரைச்சி சலிச்சிட்டேங்க. பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் கூட இல்லை, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தான் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனில் பாதி நான் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கைகளை வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டேங்க. இப்போ சூடான தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விடணும். நான் எடுத்த மெஷரிங் கப்லேயே 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இவ்வளவு நமக்கு தேவைப்படாது. இதை நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கலாம். கைகளை வைக்காதீங்க, ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கைகளை வச்சு கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துட்டேங்க. இன்னும் நான் கைகளை வச்சு பிசையில், ஸ்பூன் வச்சு தான் பிசைஞ்சிருக்கேன். நான் மொத்தம் 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சூடு பண்ணியிருந்தேன். எனக்கு 3/4 கப்பு அளவுக்கு தான் தண்ணி செலவாச்சு. நீங்கள் எடுக்கிற கோதுமையை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்து சேர்த்துக்கோங்க, ஆனால் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. இப்போ ஓரளவுக்கு சூடு குறைஞ்சிருக்குங்க. நான் ஸ்பூனை எடுத்துடுறேன். இப்போது கைகளை வச்சு அப்படியே நல்லா உதுத்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். கையில் அப்படி சேர்த்து பிடிச்சா மொத்தமாக பிடிக்க வரணும். கொழுக்கட்டை மாதிரி உதுத்து விட்டால் நல்லா உதிரியாக வரணும். இதுதான் மாவோட பக்குவம். இப்போ இதை வாசனைக்காக நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். நான் சர்க்கரை சேர்த்து அரைச்ச ஏலக்காய் பொடி இது. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கோதுமை அரைக்கும் பொழுது 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிடுங்க. நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு.
இதில் சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன தேங்காய் முடி, அதாவது மீடியம் சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் முடியை அதில் இருக்கக்கூடிய கருமை பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு வெண்மையாக இருக்கிற பகுதியை மட்டும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். மொத்தத்தையுமே நான் சேர்த்துட்டேங்க. தேங்காய் சேர்க்குறதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை அப்படியே கலந்து கொடுத்துடலாம். தேங்காயை இந்த மாதிரி சேர்த்து வேக வைக்கிறதுனால செரிமான பிரச்சனையும் இருக்காதுங்க. ஏன்னா தேங்காய் நல்லாவே வெந்துடும். நம்ம வெந்ததுக்கப்புறம் சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்து வேக வைக்கிறது அருமையாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, நாட்டு சர்க்கரையை சேர்த்து வேக வைக்கிறீங்க, தனியாக கடைசியில் சேர்க்கலாமேன்ட்டு. நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்து வேக வைக்கும்பொழுது அந்த இனிப்பு சுவை அதில் நல்லா ஏறிட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால வேகாமல்லாம் போயிடாதுங்க, அருமையாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்து செய்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்புறமா சேர்த்துக்கலாம். நான் இப்போவே சேர்த்துடுறேன். 1 கப்பு நம்ம முழு கோதுமை எடுத்தோம், 1/2 கப்பு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே நல்லா சுவையாக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க. நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு மாவு தயாராகிடுச்சு. இதை வேக விடணும். வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. தண்ணி இப்போ நல்லா சூடாகிட்டு இருக்குது. இட்லி தட்டு இதில் வச்சுக்கலாம். இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் நெய் மட்டும் நான் தடவி வச்சுருக்கேன். தடவாமலும் நீங்கள் வைக்கலாம். தடவி வைக்கும்பொழுது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த நெய்யோட வாசம் நல்லா இருக்கும். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கரண்டியில் தான் எடுத்து வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துட்டு அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுங்க. ரொம்ப அழுத்தம் தேவையில்லை, லைட்டாக கொடுத்தா போகிறோம். நீங்கள் இதை கரண்டியில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, கிண்ணத்தில் செய்யலாம், டம்ளரில் செய்யலாம், இல்லை அப்படியே கூட உதிரி உதிரியாக போட்டு விட்டு கூட நீங்கள் செய்யலாம் ஒரு துணியை விரிச்சிட்டு. நான் கரண்டியை வச்சு செய்கிறேன். இப்போ இதை அப்படியே தட்டில் வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. எல்லா குழிலையுமே நான் வச்சுட்டேன். மிக்ஸ் பண்ண மாவும் எனக்கு கரெக்டாக போயிடுச்சு. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக விடலாம். 8 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நல்ல வாசம் அப்படியே கமகமன்னு வருது. வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே அதை கையில் எடுத்து அப்படியே திரிச்சிங்கன்னா திரிக்க வரும். நம்ம பால் கொழுக்கட்டைக்கெல்லாம் திரிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி திரிச்சிங்கன்னா நமக்கு திரிக்க வரும். இதுதான் வெந்ததுக்கான பதம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரிக்க வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றலாம். இப்போ ஓரளவு சூடு ஆறி இருக்குதுங்க. நான் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஒவ்வொரு பீஸுமே. அவ்வளவுதான். பிளேட்டில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். வாசனை அவ்வளோ கமகமகமன்னு வருதுங்க, அந்த வெந்த வாசனை. ஏன்னா நம்ம கோதுமையை வறுத்து அரைச்சி செஞ்சதுனால அவ்வளோ மணமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு உதுத்து காட்டுறேன். இது நான் உங்களுக்கு இதுலேருந்து உடச்சி சாம்பிள் காமிச்ச பீஸ் தான் இது. அவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஈவினிங் டைமில் பசின்னு கேட்டாலும் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. நான் சொன்ன மாதிரி கோதுமையை மட்டும் நல்லா கழுவி துணி போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டா போகிறோம். சட்டுன்னு நம்ம வறுத்து இதை நம்ம செஞ்சிட முடியும். அருமையாக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? நாம் சேர்த்த அந்த தேங்காயோட அளவு கரெக்டாக இருக்குதுங்க. அதே மாதிரி இனிப்பும் கரெக்டாக இருக்குது. ஏலக்காயோட மணமும் நல்லா இருக்குது. கோதுமையை வறுத்து அரைச்சி செஞ்சதுனால அந்த கோதுமையோடைய டேஸ்ட், அந்த ஃப்ளேவரும் நல்லாவே இருக்குதுங்க. மொத்தத்தில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குதுங்க. 1 கப்பு கோதுமையை வச்சு இந்த அளவுக்கு நம்ம சுவையாக செய்ய முடியுமா? அதுவும் ரொம்ப சுலபமாக செய்ய முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.